ஹலோ ஹோம் மேக்கர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாயங்காலம் 5:30 மணிக்கே இந்த மாதிரி இருட்டிடுதுங்க. சரி கொஞ்சம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா காலையில் ஊற்றுற தண்ணி சாயங்காலத்துக்குள்ளே செடி பாவம் வாடிடுது, அவ்வளோ வெயில். பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ரோஜாவில் 3 பூ இருந்தது, பெரிய சைஸு, ஒரே சைஸில் செம்ம மணமாக இருந்தது. அதையும் பறிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பன்னீர் ரோஜா பூவும் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த பன்னீர் ரோஜா வந்து ஒரு 50-60 பூ நம்ம பறிச்சாச்சு. ஆனால் இன்னும் ட்ரிம் பண்ணி விடலை. அதனால் சீக்கிரமாக ட்ரிம் பண்ணி விட்டால் தான் அடுத்தது வந்து பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து வைக்கும். அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் உங்ககிட்ட. நம்ம சப்ஸ்கிரைபராக என்னன்னு தெரிலங்க, ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். நம்ம ரோஜா பூக்கள் அறுவடை பண்ணுற வீடியோ தான். அதில் வந்து உங்கள் வீடியோலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் வந்து மீன் கழுவுற தண்ணியை வந்து உரமாக வந்து ரோஜா செடிக்கு கொடுக்குறீங்க, திருப்பி அதில் பூக்கிற பூவே பறித்து சாமிக்கு வைக்கிறீங்க, அதுதான் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு சுத்தமாக எனக்கே தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து நிலத்தடி நீரை தான் போர் போட்டு எடுத்து யூஸ் பண்ணுறோம். அதே நிலத்துக்கடியில் தான் வீட்டில் உள்ள கழிவையும் தள்ளுறோம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.